புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும். மது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அரேபிய மதம் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யார் உண்மையான முஹம்மது? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் முஹம்மதை பற்றி அறிவதற்கு முன்பாக சில கேள்விகளை நமது முன் வைத்துக் கொள்வோம். இஸ்லாமியர்களுக்கு முஹம்மதுதான் இறை தூதர். அவரை பற்றி மதம் மாறிய அனைத்து முஸ்லிம்களும் நம்பிக்கை கொள்கின்றார். ஆனால் இந்த முஹம்மது யார்? இவர் எப்போது பிறந்தார்? எந்த வயதில் இறை தூதரானார்? எந்த வயதில் இறந்தார் என்ற அடிப்படையான செய்திகள் குரானில் இல்லை. குரான் மற்றும் ஹதீஸ்களின் கட்டமைப்பு அரபிய இஸ்லாத்தின் அடிப்படை மூல ஆதாரமாக விளங்குவது குரான் என முஸ்லிம்கள் நம்புகின்றனர். ஆனால் உண்மையில் இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரங்கள் குரானுக்கு வெளியில் ஹதீஸ்களில்தான் இருக்கிறது. குரானில் முஹம்மது பற்றி 3 இடங்களில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஹதீஸ்கள், ஃபிக்ஹ் நூல்கள் மற்றும் மற்ற ஆவணங்கள் மூலமாக முஹம்மதின் வாழ்க்கையை முழுமையாக அறிய முடிகிறது. போலி ஹதீஸ்கள் பிரச்சினை. அன்றைய இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் மௌலவிகள் போலி ஹதீஸ்கள் உருவாகியதை தடுப்பதற்காக சில முயற்சிகளை மேற்கொண்டனர். சனது என்ற பெயரில் அறிஞர்கள் அறிவிப்பாளர்கள் வரிசையை பதிவு செய்தனர். ஆனால் ஹதீஸ்களில் வரலாறு நம்பகமானதா என்ற கேள்விகள் இன்று அதிகமாகவே எழுகின்றன. ஏனெனில் இதுவரை முஸ்லிம்களிடம் இருக்கும் ஹதீஸ்கள் முழுமையாக சான்றுகள் இல்லாதவை. இதில் 70% ஹதீஸ்கள் சந்தேகத்திற்கிடமானவைகளாகவும் பொய்யாக இட்டுக்கட்டப்பட்டவையாகவும் இருக்கின்றன என்று மார்க்க அறிஞர்களே ஒப்புக்கொண்ட வாக்குமூலம். முஹம்மதின் வரலாறு. முஹம்மது எங்கே பிறந்தார்? அவருக்கு குரான் எப்போது வழங்கப்பட்டது? இவற்றை பற்றி குரானில் தெளிவான தகவல்கள் இல்லாத அதே வேளை இயேசுவை பற்றி குரான் நமக்கு தகவல்களை பைபிளை விட கூடுதலாக வழங்குகிறது. இதனாலே இஸ்லாமின் வரலாற்று அடிப்படை ஆவணங்கள் முழுமையாக இல்லை என்பதை உணர முடிகிறது. ஆராய்ச்சிகள் பற்றிய சிக்கல்கள். முஹம்மது வரலாற்றில் இருந்திருக்கிறாரா என்பதற்கான ஆராய்ச்சிகள் குறைவாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏனெனில் முஹம்மது என்ற நபரை பற்றி 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டுக்கு முன் பாதுகாக்கப்பட்ட எந்த ஆதாரமும் இன்று முஸ்லிம்களிடம் இல்லை. மேலும் யூதர்களிடமிருந்து முஹம்மது கொள்ளையடித்த படையெடுப்புகள் குறித்தும் கைப்பரிலிருந்து யூதர்கள் விரட்டப்பட்ட எந்த வரலாறும் யூதர்களிடம் பதிவு செய்யப்படாத முக்கியமான விவாதமாக இருக்கிறது. முஹம்மதின் வாழ்க்கை வரலாறு. முஹம்மதின் வாழ்க்கையை பற்றி முஹம்மது இறப்பிற்கு பின் 100 ஆண்டு கழித்து முஹம்மதை பார்த்திராத இபின் இஷாக் தான் முதலில் முஹம்மதின் வரலாற்றை எழுதியவர். அவர் எழுதிய முஹம்மதின் வாழ்க்கை வரலாறே இன்றைய முஸ்லிம்கள் மத்தியில் நம்பிக்கையாக உள்ளது. அதன் மூல பிரதிகளும் இன்று முழுமையாயில்லை. ஆனால் ஈபின் இஷாகின் முஹம்மதை பற்றிய ஆவண எழுத்துகள் முஸ்லிம் மத தலைவர்களிடத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நிரூபிக்க முடியாத முஹம்மது. இப்படிப்பட்ட காரணங்களால் முஹம்மது என்பது ஒருவரா அல்லது இருவரா என்ற சந்தேகங்கள் உருவாகிறது. குரான் கூறும் முஹம்மதுக்கும் ஹதீஸ்கள் கூறும் முஹம்மதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இதனால்தான் யார் உண்மையான முஹம்மது என்பதில் குழப்பம் நீடிக்கிறது. முஹம்மதின் வரலாற்று உண்மைகள் தொல்லையல் தடய ஆதார அடிப்படையில் ஆராயப்படவில்லை. நம்பிக்கை அடிப்படையில்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடைசி சிந்தனை. முஹம்மது என்ற நபர் எப்போது வாழ்ந்தார்? அவரை பற்றி குரான் மற்றும் ஹதீஸ்கள் சொல்லும் தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மையானவை என்பதை அறிய ஆராய்ச்சிகள் தொடர வேண்டும். இதை முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள், நாம் தான் செய்தாக வேண்டும். இதன் மூலம் இந்த அரேபிய மதத்தின் வரலாற்று உண்மை முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும். நன்றி, வணக்கம்.